உதயப்பர் ஆய்விடுவார் ஓர் நொடிக்குள், ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பா நீ. பராசக்தியில வி.கே. ராமசாமி சார் கிட்ட ஒரு அடி அடிச்சுட்டு பேசுவார். என்ன வழக்கமா தலைவருடைய வசனத்தை பேசல இந்த கோர்ட் சீன் எல்லாம் பேசி காட்டுவாங்க. இந்த மாதிரி வசனம் எல்லாம் நம்மள மாதிரி தீவிரமான ரசிகர்களுக்கு தான் தெரியும் இல்லைங்க. சின்னதா அடிப்பாரு. அலிபாபா 40 திருடர்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவார் வசனம், இருப்பவன் பயந்து சாவான், இல்லாதவன் துணிந்து சாவான் அப்படிம்பாரு. எவ்வளவு ஆழமான வசனம். இருக்கிறவன் பயந்து சாவான், ஐயோ நம்ம சொத்து போயிருமே, சுகம் போயிருமே, நகை போயிருமே, நட்டு போய், இல்லாதவன் துணிந்து சாவான், டேய் ஒண்ணுமே கையில வாடா பாத்துடலாம் அப்படின்ட்டு. அது மக்கள் தலைவத்துக்கு எழுதின வசனம். அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு என்ன அழைச்சிட்டு போறதுக்கு தம்பி தமிழன் பிரசன்னா வந்தார். வந்தோன்னு நானும் அவரும் காரில் பேசிக்கிட்டு வந்தேன். வரும்போது இன்னைக்கு மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் ஆன்மீகம் என்ற பெயரில் ஆலயத்தை ஆட்டையப்போடு நடக்கிற அகங்கார கூட்டத்திடமிருந்து ஆண்டவனையே காப்பாற்றும் அரணாக திகழும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களை பத்தி பேசிட்டு வந்து இல்ல. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க, ரொம்ப முக்கியமான பிரச்சனை இவர் கையில் தான் இருக்குது. மீதி எல்லாம் நம்ம தளபதி பார்த்துக்குவாரு, மீதி எல்லாம் நம்ம தளபதி பின்னி படல் எடுத்துருவாரு. நம்ம முதலமைச்சர் இருக்காரு, அல்ப சொல்பமான ஆள் இல்லைங்க. அப்படி கவர்னரா இருந்தாலும் கூட ஒரு சைட்ல ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சு அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்பாரு. பெருசா பேச வேண்டியதில்லை. அதனால இப்போ அவங்க எந்த ரூட்ல வர்றாங்களோ அந்த ரூட்லயே போய் அடிக்கிறதுக்கு தகுதியான ஆள் அன்பு தம்பி சேகர் பாபு அவர்கள் தான். அவருடைய ஷெட்யூலை பத்தி சொல்லிட்டு வந்தாரு தம்பி தமிழன் பிரசன்னா அவர்கள். நான் கேட்டேன், நான் யாரா இருந்தாலும் முதல்ல இந்த உடற்பயிற்சியை பத்தி கொஞ்சம் பேசுவேன். ஏன்னா அதுல நான் ரொம்ப குறிப்பா இருப்பேன். உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும், அது மனசு நல்லா இருந்தா தான் உடம்பு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருந்தா தான் மனசு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட தமிழன் பிரசன்னா கிட்ட கேட்டேன். தம்பி கரெக்டான டைம்ல சேகர் பாபு அமைச்சர் ஓடுற ஓட்டத்தை பத்தி சொன்னாரு. என்னங்க ஒரு மனுஷன் எப்படி இப்படி வேலை செய்வான்னு தெரியலீங்க, அநியாயத்துக்கு சுறுசுறுப்பா அவர் என்ன காலையில் இதே டயர்னஸே தெரியல பாருங்க, அதே சிரிப்பு தான். என்னையா இப்படி ஒரு மனுஷனா? அப்புறம் கேட்ட தமிழன் பிரசன்னா கிட்ட, தம்பி நீங்க எப்படி அப்படின்னு. அண்ணன் நான் 50 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவேன். 50 கிலோமீட்டரா? 5 கிலோமீட்டர் ரன்னிங். எப்படி ஆளுங்க பாருங்க, நம்ம தமிழக முதல்வர் அவருக்கு தளபதி அவர்களுக்கு எப்படி இருக்காங்க பாருங்க அப்படி ஆட்கள். இந்த ஆட்சியை போய் நீ கை வைக்க முடியுமா? நீ யோசிச்சு பாரு. ஒவ்வொரு தொண்டரும், ஒரு அமைச்சரும், ஒவ்வொரு உத்தரவு இப்படி இருக்கிறாங்க, கை வைக்க முடியுமா?